Hello everyone, welcome to Rise and Shine Tamil. In this video, we are going to see about color and gradient properties in CSS. கலர் ப்ராப்பர்ட்டிஸ் இன் சிஎஸ்எஸ். கலர் அப்படிங்கிறது என்ன, நம்ம ஒரு எலமெண்ட்டுக்கோ இல்லை பேக்ரவுண்டுக்கோ ஏதோ ஒன்றுத்துக்கோ வந்துட்டு நம்ம கலர் வந்துட்டு செட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ சிஎஸ்எஸ்ல நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்துட்டு இந்த கலரை வந்துட்டு நம்ம ஆட் பண்ண முடியும். என்னென்ன மாதிரினா கலர் நேம், ஒரு நேம் வச்சு நம்ம கலர் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் வச்சு நம்ம கலர்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணலாம். ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் அப்படின்னா இந்த ஹேஷ் சிம்பிள் போட்டு அதுக்கு பின்னாடி 0 to 9 அண்ட் A to F இதுக்கு நடுவில் இருக்க ஒரு காம்பினேஷன் ஆஃப் டிஜிட்ஸை வந்துட்டு நம்ம ஃபார்ம் பண்ணுறது தான் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. நெக்ஸ்ட் ஆர்ஜிபி வேல்யூஸ் வச்சு நம்ம கிரியேட் பண்ணலாம். ஆர்ஜிபி அப்படின்னா ரெட், கிரீன் அண்ட் ப்ளூ, இந்த 3 கலரும் வந்துட்டு நம்ம 0 to 255 வேல்யூஸில் வந்துட்டு மூணுத்துக்குமே வந்துட்டு கொடுக்கணும். ஸோ அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி ஒரு காம்பினேஷன் ஒரு கலர் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆர்ஜிபிஏ அப்படிங்கிறது ஆர்ஜிபி வேல்யூஸை நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவாக ஆல்ஃபா அப்படின்ற ஒரு வேல்யூ வந்துட்டு நம்ம கொடுப்போம். அது வந்துட்டு 0 to 1 உள்ளதான், அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இதை நம்ம கொடுக்கறது மூலயமா அந்த கலர் வந்துட்டு அதோட ஒபாசிட்டி, அதாவது பிளர் ஆகும், அதை லைட்டர் ஷேடுக்கு வந்துட்டு அது கம்மியாகிட்டே வரும். நெக்ஸ்ட் ஹெச்எஸ்எல்லும் வந்துட்டு ஆர்ஜிபி மாதிரி தான். பட் இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா ஹியூ, சேச்சுரேஷன் அண்ட் லைட்னஸ். இப்போ நம்ம இந்த ஹியூவோட வேல்யூ வந்துட்டு 0 to 360 நம்பர்ஸில் வந்துட்டு எதுனாலும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சேச்சுரேஷன் வேல்யூ வந்துட்டு 0 to 100% வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பர்சன்டேஜ் வேல்யூவாக நம்ம கொடுப்போம். நெக்ஸ்ட் லைட்னஸ் அப்படிங்கிறதும் வந்துட்டு பர்சன்டேஜ் வேல்யூஸில் தான் வந்துட்டு நம்ம கொடுப்போம். இதே மாதிரி தான் ஹெச்எஸ்எல்ஏவும். இதில் வந்துட்டு அடிஷ்னலாக நம்ம ஆல்ஃபா வேல்யூ வந்துட்டு 0 to 1 வந்துட்டு கொடுப்போம் ஃபார் பிளர்னஸ்க்காக. இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம சிஎஸ்எஸ் ஃபோல்டரில் நான் color.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு நான் ஒரு div ஓப்பன் பண்ணிட்டு இதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஐடி வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஐடி இஸ் ஈக்குவல் டு டெமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடி வந்துட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த ஐடியை தான் வந்துட்டு டார்கெட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ஐடி டார்கெட் பண்ணுறதுக்கு ஹேஷ் சிம்பிள் வச்சு அந்த ஐடி நேம் போடுவோமா, அது வந்துட்டு போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஹைட் அண்ட் வித் வந்துட்டு செட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ஒரு 400 பிக்சல் வித் வந்துட்டு ஒரு 400 பிக்சல் வச்சு ஒரு பாக்ஸ் வந்துட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்துட்டு ஒரு பார்டரும் வந்துட்டு நான் கொடுத்துக்கலாம். 2 பிக்சல் சாலிட் பிளாக் கலர் பார்டர் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பாக்ஸ் ஷேப்பில் ஒரு அவுட்புட் வந்துட்டு வந்திருக்கு. இப்போ இதுக்கு நம்ம அந்த கலர் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நான் இங்கே கமெண்ட் பண்ணிக்கிறேன் கலர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு கலர் நேம் ஆஃப் த கலர் வந்துட்டு கொடுத்து அதுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த கலர் வேணுனாலும் வந்துட்டு சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஆர்ஜிபி வேல்யூஸ் வச்சு நம்ம கிரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வேல்யூவில் ஆர்ஜிபி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூஸ் வந்துட்டு வரும். இப்போ நான் என்ட்ரு கொடுத்த உடனே அதுவே வந்துட்டு ரெட், க்ரீன், ப்ளூ இந்த மாதிரி வந்துட்டு வந்திருக்கு இல்லையா. இதில் வந்துட்டு நம்ம 0 to 255 அந்த ரேஞ்சில் இருக்க நம்பர்ஸ் வந்துட்டு ஏதாச்சும் கொடுக்கணும். இப்போ நான் எங்கள் எக்ஸாம்பிளுக்கு 125, இங்கே வந்துட்டு நான் 225, இங்கே வந்துட்டு நான் 255 இப்படி வந்துட்டு கொடுக்குறேன். இப்போ இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஷேடு வந்துட்டு வரும். அதனால் அது வந்துட்டு அவுட்புட்டாக வந்துட்டு வருது. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு RGBA, அதுக்கும் அதே தான் RGBA அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் நம்பர்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணலாம். எந்த நம்பர்ஸ் வேணாலும் ப்ரொவைட் பண்ணலாம். 0 to 255 இருக்கணும். அது ஆனால் இங்கே வந்துட்டு நான் 250 கொடுத்துக்கிறேன். ப்ளூவோட வேல்யூவில் நான் 180 இந்த மாதிரி வந்துட்டு கொடுக்குறேன். ஆல்ஃபா வந்துட்டு 0 to 1 தான் அந்த ரேஞ்ச் இருக்கணும். ஸோ நான் இங்கே வந்துட்டு 0.6 வந்துட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேடு வந்துட்டு நம்மளுக்கு வருது. இதை நீங்கள் வந்துட்டு எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே ரெட்டோட வேல்யூ 120 இன்க்ரீஸ் பண்ண உடனே இதோட கலர் வந்துட்டு லைட்டாக மாறும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணோன்னா எனக்கு பிக்கர் வச்சு செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸ் ஷேப்பில் கலர் இருக்கும் இல்லையா, அது மேலே நீங்கள் ஹோவர் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த கலர் பேலட் வந்துட்டு வரும். இந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஷேட் வேணுமோ அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் இந்த க்ரீன் கலர் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த க்ரீன் கலரும் வந்துட்டு நீங்கள் அதுக்கு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்க வேல்யூஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிடும்.
நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஹியூ ஹெச்எஸ்எல் வேல்யூ. அதுக்கு வந்துட்டு ஹெச்எஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு ஹியூவோட வேல்யூ வந்துட்டு 0 to 360 அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ நான் இங்கே ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துட்டு 290 அப்படின்ட்டு கொடுக்குறேன். சேச்சுரேஷன் அண்ட் லைட்னஸ் வந்துட்டு நம்ம பர்சன்டேஜ் சிம்பிளில் கொடுப்போம். ஸோ 40%. லைட்னஸ் வந்துட்டு எனக்கு ஒரு 20% இருந்தால் போதும். இப்போ இதுக்கு வந்துட்டு என்ன கலரோ அது வந்துட்டு நம்மளுக்கு வரும். இதே மாதிரி தான் ஹெச்எஸ்எல்ஏவும் எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறது. இதுக்கு வந்துட்டு நான் ஒரு 300 கொடுக்குறேன். இல்லைனா லைட்டர் ஷேடுக்கே போகலாம். 120 கொடுக்குறேன். சேச்சுரேஷன் வந்துட்டு ஒரு 10% இருந்தால் போதும். லைட்னஸும் வந்துட்டு எனக்கு ஒரு 50% வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஆல்ஃபாவோட வேல்யூ வந்துட்டு எனக்கு 1% இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கு என்னவோ அது வந்துட்டு வரும். இந்த 1 அப்படிங்கிறது இருக்கிறதுலையே டார்க்கரான ஷேடு, பிளர்ரே வந்துட்டு ஆகாது. இதுவே நான் இங்கே 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா ஒயிட் கலரில் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா அது வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப லைட்டாக வந்துட்டு கொண்டு போயிடும் அந்த பிளர். அப்போ ஹோல் கலருமே பிளர் ஆயிடுச்சுன்னா ஒயிட் கலரில் தானே இருக்கும். இப்போ இதே நான் 0.1 இன்க்ரீஸ் பண்ணுறேன், அதோட ஒப்பாசிட்டி வந்து லைட்டாக இங்கே ஒரு கிரே கலரில் வரும். 0.2 இன்க்ரீஸ் பண்ண அது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் 0.5 கொடுத்தேன் அப்படின்னா அதோட பாதி ஷேட் வந்துட்டு வரும். இன்னும் டார்க்கராக வேணும்னா 0.8, இல்லை எனக்கு ஃபுல் கலருமே வேணும் அப்படின்னா 1 வந்துட்டு கொடுக்கலாம் இந்த ஆல்ஃபா வேல்யூவில். ஓகேங்களா. இன்னொன்று வந்துட்டு என்ன அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்துட்டு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஹேஷ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 6 டிஜிட் நம்பர் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ 0 to 9 எது வேணால் கொடுக்கலாம், A to Fல இருந்தாலும் எது வேணால் கொடுக்கலாம். டோட்டலாக 6 வந்துட்டு வரணும். இப்போ நான் வந்துட்டு ED45 A2 இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஆஃப் சீரீஸ் ஹெக்ஸாடெசிமல் டிஜிட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கு என்ன கலரோ அது வந்துட்டு வரும். இதை வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக நம்பர்ஸாகவும் கொடுக்கலாம். இப்போ 1 2 3 4 5 3 இந்த மாதிரி நம்பர் காம்பினேஷனாகவும் வந்துட்டு ஹேஷ் வந்துட்டு மேண்டட்ரி. இந்த மாதிரி நம்பர் காம்பினேஷனாகவும் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லெட்டர் காம்பினேஷனாகவும் கொடுக்கலாம். ABCDEF இந்த மாதிரியும் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்தாலும் ஒரு கலர் வந்துட்டு வருது. நெக்ஸ்ட் ஒயிட் கலர் வேணும் அப்படின்னா அதோட ஸ்டாண்டர்டு ஹெக்ஸாடெசிமல் கோட் வந்துட்டு FFF. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் வரும். பிளாக் பேக்ரவுண்ட் வரணும் அப்படின்னா ஹேஷ்டாக் கொடுத்துட்டு 000 இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு பிளாக் பேக்ரவுண்ட் வந்துட்டு எடுத்துக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் வந்துட்டு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் யூஸ் பண்ணி நம்ம கலரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு கிரேடியன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன் CSS. கிரேடியன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது மல்டிபிள் கலர்ஸை சேம் டைமில் வந்துட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணுறது தான் கிரேடியன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கிரேடியன்ட் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு எடுக்கணும். ஓகேங்களா. இப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கிரேடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லீனியர் கிரேடியன்ட், ரிப்பீட்டிங் லீனியர் கிரேடியன்ட், ரேடியல் கிரேடியன்ட், ரிப்பீட்டிங் ரேடியல் கிரேடியன்ட், கோனிக் கிரேடியன்ட் அண்ட் ரிப்பீட்டிங் கோனிக் கிரேடியன்ட். ஸோ இந்த 6 டைப்ஸ் ஆஃப் கிரேடியன்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு. இப்போ சேம் இதே பாக்ஸ்லேயே வந்துட்டு நம்ம கிரேடியன்ட் கலர்ஸ் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு கிரேடியன்ட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் வந்துட்டு எழுதிக்கிறேன். இப்போ வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு எடுத்துக்கணும். இப்போ லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த வேல்யூ வந்துட்டு வரும். இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம கலர்ஸ் வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்துட்டு கொடுக்கலாம். ரெட், க்ரீன், எல்லோ, ப்ளூ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு 4 கலர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கோமா. இது வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துட்டு வரும். இப்போ இதோட டேரக்ஷனையும் நீங்கள் வந்துட்டு செட் பண்ணலாம். இப்போ இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா டாப் டு பாட்டமில் வந்துட்டு இருக்குது அந்த சீக்வன்ஸு. இதை வந்துட்டு எனக்கு ரைட் சைடு வேணும் அப்படின்னா 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு 2 ரைட் இந்த மாதிரி போட்டு கம்மா வந்துட்டு கொடுத்துடணும். 2 ரைட் ஃபர்ஸ்ட் டேரக்ஷன் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கலர்ஸ் வந்துட்டு கொடுக்கணும். ஓகேங்களா. இதே எனக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடில் போகணும் இல்லை பாட்டம் சைடில் வேணும் அப்படின்னா அதே மாதிரி தான் பேக்ரவுண்ட் இமேஜ் ஃபர்ஸ்ட் டேரக்ஷன் செட் பண்ணணும். இங்கே வந்துட்டு லீனியர் கிரேடியன்ட் செலக்ட் பண்ணிட்டு 2 எந்த டேரக்ஷனில் போகணுமோ அந்த டேரக்ஷன் வந்துட்டு நம்ம செட் பண்ணணும். இப்போ நான் வந்துட்டு இங்கே பாட்டம் இல்லைன்னா டாப்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்ஷன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கலர்ஸ் வந்துட்டு கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு இங்கே சாமன், green, red, orange, light blue. ஓகே. இப்போ இந்த கலர் சீக்வன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு டாப்க்கு வந்துட்டு போவோம். ஃபர்ஸ்ட் சால்மன்ல ஆரம்பிச்சு லாஸ்ட்
லைட் ப்ளூ வரைக்கும் இந்த சீக்வன்ஸ் வந்துட்டு கண்டினியூ ஆகும். ஓகேங்களா, இதான் வந்துட்டு லீனியர் கிரேடியன்ட். அதே மாதிரி ரிப்பீட்டிங் லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இப்போ அதே மாதிரி தான் இங்கே ரிப்பீட்டிங் லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம கலர்ஸ் வந்துட்டு கொடுக்கலாம். ரெட், ப்ளூ, வயலட், எல்லோ, ஆரஞ்ச் இந்த மாதிரி நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். இப்போ இது இந்த மாதிரி வந்துட்டு வந்திருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நம்ம பர்சன்டேஜ் வந்துட்டு கொடுத்துக்க முடியும் அந்த ரிப்பீட்டிங் லீனியர். இப்போ எனக்கு ப்ளூவோட பர்சன்டேஜ் வந்துட்டு 20% மட்டும் வேணும் அப்படின்னா அதோட பர்சன்டேஜ் வந்துட்டு 20 மாறிடும். வயலட் இது வந்து எனக்கு 40% வேணும் அப்படின்னா வயலட்டோட ஸ்பேஸ் வந்துட்டு அதிகமாகும். அதாவது இது ஃபுல்லாக வந்துட்டு 100%ல் இருக்கு. ப்ளூ வந்துட்டு 20%ஓட நிற்கணும், வயலட் வந்துட்டு 40% வந்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ எனக்கு ஆரஞ்சு வந்துட்டு 60%ஓட முடிஞ்சிடணும். இந்த மாதிரி நான் வந்துட்டு கொடுக்குறேன் ஸ்பேஸ் விட்டு. இப்போ ஆரஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இங்க 60%ஓட முடிஞ்சிருச்சு. அப்போ இதோட 60% முடிஞ்சிருச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறதும் ஃபில் ஆகணும் இல்லையா. ஸோ திரும்ப வந்துட்டு ஸ்டார்டிங் கலர்ஸ்ல இருந்து ஃபில் ஆகிட்டே வரும். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வந்துட்டு இங்கே முடிஞ்சிருமா, நெக்ஸ்ட் ரெட்டு, ப்ளூ, வயலட் இந்த மாதிரி அகெயின் ரிப்பீட் ஆகும். இதுதான் வந்துட்டு ரிப்பீட்டிங் லீனியர் கிரேடியன்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு அதே பேக்ரவுண்ட் இமேஜில் ரேடியல் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதில் வந்துட்டு நம்ம அதே மாதிரி தான் கலர்ஸ் வந்துட்டு கொடுப்போம். இப்போ ரெட், க்ரீன், எல்லோ இந்த மாதிரியே நான் வந்துட்டு கொடுக்குறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள் ஷேப்பில் வந்துட்டு நம்மளுக்கு அந்த கிரேடியன்ட் கலர்ஸ் வந்துட்டு அப்ளை ஆகும். ஃபர்ஸ்ட் கொடுக்குற வேல்யூ வந்துட்டு இன்னர் சர்க்கிள், அதுக்கப்புறம் வெளியே, அதுக்கப்புறம் இன்னும் வெளியே இந்த மாதிரி வந்துட்டு அப்ளை ஆகும். இதுலேயே வந்துட்டு ரிப்பீட்டிங் ரேடியல் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதுலயும் அதே மாதிரி தான் நீங்க பர்சன்டேஜ் வந்துட்டு கொடுத்துக்க முடியும். இப்போ நான் ரெட், கிரீன், ப்ளூ, எல்லோ இந்த மாதிரி நான் வந்துட்டு கலர்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அழகா சர்க்கிள் ஷேப்ல வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ எனக்கு இந்த கிரீன் வந்துட்டு 30%ல் இருக்கணும். நெக்ஸ்ட் எல்லோ வந்துட்டு எனக்கு 50%ல் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்லோ வந்துட்டு 50%ஓட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு அகைன் அந்த கலர்ஸ் வந்துட்டு ரிப்பீட் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு ரிப்பீட்டிங் ரேடியல் கிரேடியன்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு கோனிக் கிரேடியன்ட். அதுக்கு வந்துட்டு கோனிக் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே டைப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதுலேயும் அதே தான் வேல்யூஸ் வந்துட்டு கொடுப்போம். ரெட்டு, க்ரீனு, ப்ளூ இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு பாக்ஸாக வந்துட்டு வருது. கோனிக் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கோன் ஷேப். இது வந்துட்டு சென்ட்ராய்டு இந்த மாதிரி இது வந்துட்டு பிரியும். இதில் வந்துட்டு நீங்கள் ஆங்கிள்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ரெட்டு வந்துட்டு 45 டிகிரியில் வேணும் அப்படின்னா 45 டிகிரி அப்படின்ட்டு வந்துட்டு கொடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெட்டு வந்துட்டு கரெக்டாக 45 டிகிரியில் வந்துட்டு அந்த ஷேட் வந்துட்டு நம்மளுக்கு வரும். இப்போ இதே வந்துட்டு நான் ப்ளூ வந்துட்டு 90 டிகிரியில் வேணும் அப்படின்னா 90 டிகிரி வந்துட்டு டிஜி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ வந்துட்டு 90 டிகிரியில் வந்துட்டு ஃபுல்லாக ஷேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் வந்துட்டு ரிப்பீட்டிங் கோனிக் கிரேடியன்ட்டும் இதே மாதிரி தான். இதில் வந்துட்டு இப்போ நான் ரெட், க்ரீன், ப்ளூ, எல்லோ 4 கலர்ஸ் கொடுக்குறேன். 4 சைடும் வந்துட்டு இந்த கலர்ஸ் வந்துட்டு அப்ளை ஆகுது. ஓகேவா, இப்போ இது எல்லாத்துக்கும் நான் வந்துட்டு 45 டிகிரி அப்படி வந்துட்டு கொடுக்குறேன். இங்கே வந்துட்டு 45 டிகிரி கொடுக்குறேன் ரெட்டுக்கு. இதுக்கும் வந்துட்டு 45 டிகிரி கொடுக்குறேன். இல்லை, இதுக்கு வந்துட்டு 45 டிகிரி கொடுத்தோம் அப்படின்னா இது மேலேயே வந்துட்டு அப்ளை ஆகும் இல்லையா. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் வேல்யூஸ் வந்துட்டு கொடுக்கணும். இப்போ நான் இங்கே வந்துட்டு 180 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் க்ரீனுக்கு. ப்ளூக்கு வந்துட்டு நான் இங்கே 270 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். எல்லோக்கு வந்துட்டு நான் 90 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம கலர்ஸை வந்துட்டு நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இந்த கோனிக் கிரேடியன்ட்ல. இப்போ இதில் என்ன அப்படின்னா லீனியர்னா ஒரே ஸ்ட்ரைட் லைனாக அப்ளை ஆகும், ரேடியல் அப்படின்னா சர்க்கிள் ஷேப்பில் அப்ளை ஆகும், அண்ட் கோனிக் கிரேடியன்ட் அப்படின்னா பாக்ஸாக டிகிரி வச்சு இது வந்துட்டு அப்ளை ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் கிரேடியன்ட் கலர்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். So that's it about the video. If this video finds you helpful, please like, share and subscribe to our channel. Thank you.